இந்த தடியான்ற வார்த்தை உருவமைப்பில் பேசுறது தான் கொஞ்சம் ரொம்ப கவலைகரமாக இருந்தது. காதலி இருக்காங்களா? காதலிச்சிருக்கீங்களா? 10 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணாக்கா அது நகைச்சுவை இல்லை, விஷம்னு சொல்லி NSK சார் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு படத்துக்காக 110 கிலோ குறைச்சிருக்கீங்க. அதே படத்துக்காக 100 கிலோ ஏற்ற முடிச்சு மறுபடியும் குறைக்க முடியுமா? இப்போ 3 மாசத்துல அப்போ 100 கிலோ குறைக்கிறதுங்கிறது பாசிபிள், இன்னும் ஆர்கானிக் வே. ஆக்சுவலி நான் டார்கெட் பண்ணியிருக்கிறது என்னன்னா ப்ரூஸ்லி சாருடைய பாடி ஃபேட் ரேஷியோ. ஓகே. ஒரு வெறி, இது பண்ணாதான் நம்மளை திரும்பி பார்க்க வைக்க முடியும். எனக்கு வேற வழி தெரியல. மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்கோம். எனக்கு வந்து பாலா சார் கிட்ட ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஹீரோஸே சொல்லியிருக்காங்க. TN Talkies தமிழ். வணக்கம் TN Talkies நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஆக்டர், மைமர் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஸ்ரீ பிரசன்னா அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். பிரதர், இந்த 165 கிலோலேருந்து நீங்கள் ஒரு 110 கிலோ கம்மி பண்ணதை நினச்சி நம்ம அப்புறம் பேசுவோம். 125 கிலோ வந்துட்டு எப்படி வெயிட் போட்டிங்க? 2009 சின்ன வயசுலேருந்தே வந்து நான் கொஞ்சம் ஒபிஸ் சப்பின்னு சொல்லலாம். சப்பியாக தான் இருப்பேன். என்னென்னா டைஃபாய்டும் மலேரியாவும் சின்ன வயசுல எனக்கு ஒரு 3 தடவை சேர்ந்து வந்துச்சு. டைஃபாய்டு மலேரியா 4வது தடவை வரும்போது அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது, மெடிக்கல் அவேர்னஸ் கிடையாது நம்ம வீட்டில். ஸ்டீராய்ட் கைண்ட் ஆஃப் மெடிசன் ஏதோ கொடுத்தாங்க. நாங்கள் சின்னதில் சொல்கிறேன்னா when I was doing my 4th 5th grade 4வது 5வது படிக்கையில் வந்தது அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சல்லம். கடைசி பையன் வீட்டுக்கு, பெரிய ஃபேமிலி நம்மளது, அதனால் பொத்தி பொத்தி வளர்த்து போத்த முடியாத அளவுக்கு வளர்த்து விட்டாங்க. அது அப்படியே போய்கிட்டு இருந்து நான் ஆனால் ரொம்ப ஆக்டிவான பர்சன் நான். என் தாத்தா கொஞ்சம் சித்தா ஆயுர்வேதா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால சில கைடன்ஸ்னால எனக்கு அந்த ஒபிசிட்டியோடைய எந்த ஒரு இம்பேக்டும் நீங்கள் என்கிட்ட பார்க்க முடியாது. ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பேன், எல்லா ஒர்க்கும் எடுத்து போட்டு செய்வேன், கரெக்டாக போய்கிட்டு இருந்தது. 2007, 8 அந்த 8, 9 அந்த ரேஞ்சில் வந்து ஆர்கானிக்காக கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். 119லேருந்து 85 kgs எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு, 3 மாதம் பெட் ரிட்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைச்சோமோ அதில் ஒரு 60% ஏறிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். பேக் டு பேக் வந்து மீடியா ஒர்க்கு, மீடியா சார்ந்து சுற்ற ஆரம்பித்ததுனால அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோவிடு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு டைட் ஆச்சு, டைம் இல்லை, சில மெடிசன் இம்பேக்டாக என்னன்றது தெரில. விசரல் ஃபேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா 165 kgs வந்துட்டேன் நான். அந்த 165 kgல பார்த்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும். இரும்புனா அப்படியே கண்ணு வெளில போயிட்டு வர்றது, அந்த அளவுக்கு லைக் அப்படியே அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 4 தடமோ 5 தடமோ அந்த அட்டாக் கைண்ட் ஆஃப் திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணேன், ஏதோ சரியில்லை, சரி பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. ஸோ இது லைக் சின்ன வயசுலேருந்தே குண்டு தான். அண்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வந்துட்டு அது இது எது கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, அந்த வாய்ப்புகள் எப்படி வந்தது? சூப்பர். அந்த நான் ஒருக்க சொன்னேன்ல உடம்பு குறைச்சேன்னு. ஆமாம். இது உங்களுக்கு சினிமாட்டிக்காக தெரியலாம், நான் சினிமாக்காரன்றதுனால சொல்கிறது எல்லாமே அப்படியே பழகிடுச்சு. ஓகே. அந்த 118 kgsலேருந்து 85 kgs வந்துட்டேன். ஓகே. வந்துட்டு நல்லா ஜாலியாக ஃபிட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்து. ஒரு ஆக்சிடென்ட்டு 3 மாதம் அந்த திரும்பி வெயிட் கெயின் ஆகிடுச்சுன்னு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு சின்ன அந்த பீரோவில் கண்ணாடி இருக்கும்ல, அதில் போய் நிற்கிறேன். என் உருவம் திரும்பி அதுக்குள்ளே தெரியல, தள்ளி இருக்கு. அதை வந்து ஃபிட் பண்ண முடியல, கண்ணாடியில் ஃபிட் பண்ண முடியல. மைண்டு அது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா யோகி அண்ணா, கலக்கப்போதியார் யோகி அண்ணா, யோகி ராஜான்னு இருப்பாங்கல்ல, அதில் யோகி அண்ணா வந்து ஃபோன் பண்ணார். கரெக்டாக இது நடக்குது, நான் அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸாக எங்கள் அம்மா கிட்ட பேசலான்னு திரும்புகிறேன். யோகி அண்ணன் ஃபோன் பண்ணிட்டு, டேய் தம்பி சொல்லுங்கண்ணா, இன்னும் குண்டாக தான் இருக்கியா அப்படின்னு. ஆமாண்ணே. சரி கிளம்பி ஏவிஎம் வந்துரு, ஒரு வேலை இருக்குது அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்ட்டு போகிறேன். அடுத்த நாள் காலைல ஏவிஎம் ஸ்டுடியோ போகிறேன். இது தாம்சன் சார்கிட்ட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது.
அங்கே அப்படியே கரியர் ஸ்டார்ட் ஆகி ஒய்ஃப் கையில் லைஃபு இந்த மாதிரி நிறைய ஷோஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் நிறைய அந்த மீடியா ட்ராவல்ஸ் இருக்குது. ஓகே. எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே வந்து ஒரு பீக் அவமானத்தில் தான் போய் வெடிக்கும். அது அந்த இன்சல்ட் இது உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டின்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவிட்டி தான். அண்ட் வந்து நான் அதை இன்சல்ட்டாக எடுத்துக்கல, என்னை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஊண்டுதல் பொருளாக தான் அதை பார்த்தேன். நான் ஒருக்க நான் ரேப்பிடோவில் இந்த பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன். நான் வீட்டு வாசலில் நிற்கிறேன், 2 டாக்ஸி அந்த மேப்பில் காட்டுது, தெரு முனை வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. 3ஆவதாக ஒருத்தர் அதே மாதிரி வந்து நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். நான் ஃபோன் பண்ணி என்னண்ணா போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்கீங்க, உங்களை வண்டியில் ஏற்ற முடியாது அப்படின்ட்டார். ஆக்சுவலி அது அவர் தப்பு இல்லை, அவர் புது வண்டி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏற்றுனா வண்டி பழுதாயிடுன்றது அவங்க நினைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தான் எனக்குள்ளே ஒன்று தோணுச்சு, எஸ் நான் ஃபிட்டு, ஹைப்பர் ஆக்டிவ், நாங்கள் யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டை தூக்கிட்டு கீழேருந்து மேலே போகிறது எல்லாமே பண்ணுவேன். என் அளவுக்கு ஈக்குவலாக ஆக்டிவாகவும் ஃபுல் ஸ்டாமினாவோட யாராவது இருந்தது என் டீமில் சொல்கிறேன். நான் ரொம்ப பெருமைப்பத்தில் பட் சொல்கிறேன். பட் இந்த வேர்ல்டுக்கு நம்ம ஃபிட் ஆகலையோ, அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது, நம்ம கொஞ்சம் மாற்றுவோமேன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னன்னா, எங்கள் அப்பா வந்து செருப்பே போடாமல் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து செருப்பு போட்டதில்லை. ஏன்ப்பா செருப்பு போடுறதில்ல அப்படின்னு கேட்டால் எதுவுமே சொல்லலை. அந்த 2007 அந்த ரேஞ்சில் குறைச்சேன்னுல, அப்போ வந்து என்கிட்ட சொன்னார் என்னன்னா, என் பையனுக்கு அழகழகாக ட்ரெஸ் என்னால் வாங்கி தர முடியல, எனக்கு எதுக்கு செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போடுறதே விட்டார். ஸோ இவ்வளோ பேரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி இருக்கணுமா, சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிராஜுவலாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ஓகே. உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பயங்கர வைரல். அதில் பர்டிகுலர் போர்ஷன் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு கிளிப்பிங் இருந்தது. என்ன ஆச்சு, என்ன விஷயம் அது? 165 கிலோ போனும்போது நான் மார்பிட் ஒபிசிட்டி ப்ளஸ் அப்படின்னும் போது ஜிஹெச்சில் வந்து எனக்கு இந்த பேரியாட்டிக் ப்ரொசீஜரை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து கேஸ்ட்ரிக் ஸ்லீவ்னு வாங்க, வயிற்றோட அளவை சின்னதாக சுருக்குவாங்க. ஓகே. சுருக்கிறது மூலயமா கொஞ்சம் உணவு இன்டேக் குறையும், பேசிக்காக மெட்டபாலிசம் ரீசெட் ஆகும். இது பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இது மூலயமா பார்த்தீங்கன்னா, அதாவது இது கொழுப்பை வெளில எடுக்கிற விஷயம் கிடையாது, வயிற்றுடைய அளவை சுருக்கிறது. பட் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி தான் குறைக்கணும். அது ஒரு 20 kgs அரௌண்ட் கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், இது பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்ட்ரி, அதனால் 20-30 kgs குறைச்ச உடனே அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி மச்சான் நீ இன்னொரு 100 கிலோ குறைச்சிட்டேன்னா நான் உனக்கு செகண்ட் ஹீரோ சான்ஸ் வாங்கி தரேன், விளையாட்டாடி போட்டு போனான். ஏய் நீ பேசுறது பிரச்சனை கிட்டடா, சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அண்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள். ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என் ஒர்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ், எங்கேயும் போக முடியாது. இது வந்து லைக் கம்ப்ளீட்டாக ஒரு R&D பண்ணி வெறும் வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, சைக்கிளிங்கு ப்ளஸ் ஃபுட் பிளான். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை இருக்கா, அந்த முட்டையை வச்சு பிளான் பண்ணிக்கணும், இந்த உடம்புக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவைன்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் R&D பண்ணி 100 kgs ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்னைக்காச்சும் போதும்பா முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? தினமும் தோணும். ஏன்னா லைக் ஒரு பக்கம் யாரையும் அவ்வளோ வெளில போய் லைக் ஷேடோ ஆகி பண்ணேன். அண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கூட தான் மூவ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமரா முன்னாடி போய் நிற்காம அண்ட் ஆக்டிங் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு சரி இறங்கி அடிப்போம், ஏறினா இமயமலை, போச்சுன்னா உயிர், இறங்கி செய்வோம்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து இதை நான் என்னுடைய இயல்பு வாழ்க்கையை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, அது இல்லாமல் இது கிட்டத்தட்ட நான் தான் என் வீட்டுக்கு பிரெட் வின்னர் அப்படின்னும் போது நான் என்னோட வேலையை விட்டு கடன் டெப்த் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அதை பண்ணேன். அந்த நம்பர்ஸ் இருக்கும்ல, டெப்த் நம்பர்ஸ், அதை பார்க்கும் போதெல்லாம் பிரச்சனை விட்டுருவோண்டா திரும்பி போய்டும் தோணும். ஆனால் வந்து வெயிட் பண்ணு, ஏதோ ஒன்று நம்ம வந்து சாதிக்கிறதுக்கு இருக்கோம், ஸோ இறங்கி அடிப்போம்னு சொல்லி அடிச்சது. ஓகே பிரதர், இப்போ நீங்கள் டக்கால்டி, பர்மாங்கிற படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. பாலா சார் கிட்ட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஹீரோஸே சொல்லியிருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில டைரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெய்வமாக தெரிஞ்சவர் அவர் சார். ஆமாம், தெரிஞ்சவங்கள அவரும் ஒருத்தர். அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கோவக்காரரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தப்பு செஞ்சால் திட்டதானே செய்வாங்க,
அப்பா திட்டினாருன்னா அம்மா அடிப்பாங்க, அப்பா அணைச்சாருன்னா அம்மா திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஜென்யூனான பர்சனு, நல்ல மரியாதையாக ட்ரீட் பண்ணுவார். ஓ ஓகே. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஆடிஷன் போனேன். அந்த ஒரு டார்க் ரூம் சார். அவர் ரூமில் அவர் வந்து ஒரு பெரிய சோஃபாவில் அவர் உட்காந்துருக்காரு. அவங்களோட அசோசியேட் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுறாங்க. என்ன கேரக்டர்னா அட்மாஸ்பியர்ன்னு தான் சொன்னாங்க. அட்மாஸ்பியர் கேரக்டருக்கும் அவர் ஆடிஷன் வச்சு பண்ணுறாரு. ஓகே. அப்புறம் வந்து எழுதும்போது என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி தியேட்டர் ஆர்டிஸ்ட் சார், நேஷனல் லெவலில் காம்படிஷன்லாம் போயிருக்கேன், அதெல்லாம் ஆக்டிங் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். என் ப்ரொஃபைலை ஃபுல்லாக சொல்கிறேன். அப்போ தான் விஜய் டிவி கரியர்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கூப்பிட்டாரு. இப்படி அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுட்டு, இவருக்கு நான் கேரக்டர் சொல்கிறேன், அந்த கேரக்டரில் போட்டுருங்க அப்படின்னாரு. நான் வந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு. சார் மைத்திலி மைந்தன். அங்கே தான் மைத்திலி மைந்தன்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் வச்சுருந்தேன் என் மைண்டில், இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குனரை பார்க்கும்போது நம்ம பேரை வந்து இப்படி சொல்லணும்னு. ஸோ அதனால தான் இன்ஸ்டாகிராம் பேஜ் மைத்திலி மைந்தன் மாதிரி இருக்கும். சார்கிட்ட சொல்கிறேன், சார் அவர் கையால் மைத்திலி மைந்தன் இந்த கேரக்டர் அப்படின்னு எழுதினார். இது எல்லாத்த விட பியூட்டி என்னன்னா, அன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் டெனிம் ஷர்ட்டு, ப்ளூ கலர் ஜீன் போட்டு போயிருந்தேன். இது ஆடிஷன் நடந்து 2 மாதம் கழித்து தான் ஷூட் வைக்கிறாங்க. நான் வந்து வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சார் முன்னாடி போய் நின்று, சார் இது ஓகேவான்னு கேட்குறேன். அன்றைக்கி ஆடிஷன் அன்றைக்கி போட்டுட்டு வந்த சட்டையை போட்டு வானார். நான் சின்ன கேரக்டர் தான் பண்ணேன், பட் அதுக்கும் நுணுக்கமாக கவனித்து இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அதே மாதிரி பேமெண்ட்ஸ் பக்காவாக டைம் ஆன் டைம் கொடுத்தாங்க சார். இப்போ இந்த உடம்பை குறைக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, இதில் வந்துட்டு நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன், நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஏதாவது அட்வைஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக சார். யூ ஆர் அக்செப்டட் டு மேக் crime when you are ready to face the consequences. ஓகே. நான் தெரிஞ்சு, அதாவது லைக் எனக்கு ஃபேட் லாஸ் மட்டும் பண்ணணும், மசில் பில்ட் பண்ணிக்கிட்டே பண்ணணும். எனக்கு நம்ம மைண்டில் வச்சுருந்தது என்னென்னா, இருக்குதே லோ ஃபேட் ரேஷியோக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி மசில் பில்ட் பண்ணணும். இப்போ வந்து குண்டா இருக்கவங்க இழைக்கிறதுக்கு எப்படின்றது நம்ம கிட்ட ஒரு R&D பண்ணி 3 வருஷமாக ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைல் கோச்சிங், லைஃப் ஸ்டைல் அக்கௌண்டிங் மூலிமா பண்ண முடியுன்றது கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே மாற்றிருக்கோம். இப்போ ஒல்லியாக இருக்கவங்க எப்படி மசில் அப் பண்ணுறதுன்றது செகண்ட் R&D. ஓகே. ஸோ நான் இதில் வந்து மிஸ்டேக், எஸ் ஐ நோ இட் இஸ் அ மிஸ்டேக், ஐ அக்செப்டட் த மிஸ்டேக் அண்ட் மேட் இட் வாட் இட் இஸ். நான் வந்து மசில் லாஸ் ஆகிறத வாண்டடாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, வெறும் ஃபேட் லாஸ் மட்டும் உங்கள் கோலாக இல்லாமல் மசில் பில்டிங்கும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அட்வைசபிள். அண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் பண்ணிடுங்க எதுவாக இருந்தாலும். இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க? கதறல் தான். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் தான் கம்ப்ளீட்டாக கூட ட்ராவல் பண்ணது. அவங்க எப்போ ஒத்துப்பாங்க சொல்லுவாங்கள்ல, ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னால் தான் கேட்பாங்கன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து என் மேலே அசாதாரணமான நம்பிக்கை என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்குது. நான் தப்பு பண்ண மாட்டேன், மீண்டும் எப்படியாவது வந்துடுவேன். ஆனால் ஒரு பக்கம் இந்த கடன் சும்மா ஏறிக்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் நான் வருவேனா அப்படின்ற மாதிரி சுற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பயத்திலே இருந்தாங்க. வெளியே வந்து நம்ம பண்ணுறது கரெக்டுன்றது நம்ம கும்பிட்ற கடவுள் ஆஞ்சநேயர்களால் வெளில சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் வருது இல்லை. நம்ம ரீலோட ரீச், அது இல்லாமல் அக்ராஸ் குளோப் இவங்கெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி போட்ட வீடியோ, இதெல்லாம் பார்க்கும்போது இதை வெற்றியோட முதல் படியாக எங்கள் அம்மா அப்பா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் உங்களை புள்ளி பண்ணியிருப்பாங்க, மட்டம் தட்டியிருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணுன்னு பாடி ஷேமில் நிறையா பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ரெஸ்பெக்ட் ஷுட் நாட் பி டிமாண்டட், இட் ஷுட் பி கமாண்டட்னுவாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ப்ரைடாக இருக்குது. அவங்களாம் வந்து இப்போது இதே விஷயந்தான் ஃபிட்னஸ் சார்ந்து முன்னாடியும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ பேசுகிறதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் அந்த ரெகக்னைசேஷனும் அக்செப்டன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து ரெஸ்பெக்ட் ரேஷியோ வந்து டு த கோர் டு த பீக் போயிடுச்சு. என்னன்னா, இவன்கிட்ட இவனோட ஈகோ நல்ல வழியில் ட்ரிகர் ஆச்சுன்னா இவன் எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போய் அதை அக்செப்ட் பண்ணிடுவான், சாதிச்சிருவான்ற நம்பிக்கை வந்ததுனால ஒரு பயத்தோடையே இருக்காங்க. அண்ட் வந்து கலாய்ச்சிட்டு புள்ளி பண்ணிட்டு போனவங்க எல்லாரும் இப்போ திரும்பியும் வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக கூட வர்றதெல்லாம் இருக்குது. ஓகே. புள்ளி பண்ண வார்த்தையில் நம்மள ஒரு ஹர்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் என்னது? நான் எதையுமே ஹர்ட்டிங்காக கன்சிடர் பண்ணது இல்லை. ஓகே. ஆனால் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து டேய் என்னடா உன்னை இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தடியா குண்டா எனக்கு அதெல்லாம் பெருசாக இருந்தது இல்லை. அந்த தடியான்னு கூப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து
நான் எவ்வளோ குண்டா இருந்தாலும் அதை தாண்டி நம்ம ஐடென்டிட்டி இல்லை, டேலண்ட் தான் நம்ம ஐடென்டிட்டி அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் கற்றுப்பேன். கொஞ்சம் நாலேஜை கற்றுக்கிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதனால் ரொம்ப புல்லிங் பாட்டு என்கிட்ட வந்ததில்லை. ஓகே. ஆனால் வந்ததை வந்து எனக்கு தெரியக்கூட தெரியாது அவங்க நம்மளை புல்லிங் தான் பண்ணியிருக்காங்கன்றது. ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப காயப்படுத்தின விஷயங்கள்லாம் இந்த தடியான்ற வார்த்தை, உருவமைப்பில் பேசுறது தான் கொஞ்சம் ரொம்ப கவலைகரமாக இருந்தது. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி பார்வையாளர்களை தாண்டி போயிட்டு இருக்கு. கரெக்ட். ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்து விஷ் பண்ணியிருக்காங்களா? கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் அனுப்பியோ விஷ் பண்ணியிருக்காங்களா? அம்பிகா மேடம் ஃபோன் பண்ணி இன் பர்சன் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆர்யா சார் லைக் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ரீலை லைக் பண்ணி அக்னாலேஜ் பண்ணியிருந்தாரு. நிறைய செலிபிரிட்டிஸ் லைக் பண்ணியிருந்தாங்க. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேயே நிறைய பேர் அதை லைக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து சில பேர் ரீஷேரும் பண்ணியிருந்தாங்க. நல்ல ரெகக்னைசேஷன் தான் சார் அது. ஓகே. இந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் ஃபுட்டை தவிர நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம்லாம் என்னென்ன? என்னுடைய டைம் சார். கம்ப்ளீட்டாக இதுக்குன்னு அதை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல முடியாது, அர்ப்பணிச்சிருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து இதுக்குன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நிறையா வெளியில் போகாமல் கம்ப்ளீட்டாக இருந்து R&D பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த உடம்புக்காண்டி டெப்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டெப்த் இஸ் ஹியூஜஸ்ட் சாக்ரிஃபைசிங். ஏன்னா இவ்வளோ கடன் நான் பார்த்தது கிடையாது. பட் இப்போது இதோட அவுட்கம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது. இது மூலயமா நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ இது ஓகே, ஒர்த்து சாக்ரிஃபைசிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. சூப்பர். காதலி இருக்காங்களா? காதலிச்சிருக்கீங்களா? நான் நினச்சேன் இழைச்சா உடனே காதலி வந்துரும்னு. இன்னும் இல்லை. டிப்பிக்கல் 90s கிட். ஓகே. TN டாக்கீஸ் சார்பாக உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு வாழ்த்துறோம் சீக்கிரமே. தேங்க்யூ. அண்ட் இப்போ நீங்கள் பாலா சார் கிட்ட ஒர்க் பண்ணதாக சொல்லியிருக்கீங்க. வேறு என்னென்ன இயக்குனர்கள் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அவங்ககிட்டலாம் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க? செட்டில் உங்களை எப்படி நடத்திருக்காங்க? தாம்சன் அண்ணங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் தேவி தாம்சன் அண்ணங்கிட்ட. அதுக்கப்புறம் டக்கால்ட்டி டைரக்ட் பண்ண சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய டைரக்டர்ஸ் கூட, யூடியூப் சேனல் டைரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்னா முன்னாடியே வந்து நம்ம டேஸ் எப்படி ஸ்கெடியூல் பண்ணுவோன்னா, வீக்லி 7 டேஸ் இருக்குன்னா ஒரு 4 டேஸ் வந்து பெய்டு ஒர்க்ஸு. ஓகே. பெய்டு ஒர்க்ஸாக இருக்கும். மீதி 3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ப்ராஜெக்ட்ஸு, அப்கமிங் டைரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கூட அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர்ஸும் ஒர்க் பண்ணி 0 பேல இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு மட்டும் வாங்கிட்டு அவங்க கூட இருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 25லேருந்து 30 டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். பாடி ஷேம் பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலத்துலேயும் இருக்காங்க. சினிமாலேயும் அதை காமெடியாக தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 10 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணாக்கா அது நகைச்சுவை இல்லை, விஷம்னு சொல்லி NSK சார் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடி ஷேம் பண்ணி ஒரு நகைச்சுவை உருவாக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டம் இப்போ நிறைய மாறிடுச்சு சார். ஆக்சுவலி இப்போ ஒன்றும் அப்படி கிடையாது. காமெடிஸ் சீக்வன்சஸுமே அப்படி கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரியிலுமே வந்து அப்படி ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அண்ட் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். முடியலாதவன சொட்டன்கள் ஆகிக்கிறது, குண்டா இருக்காங்க. ஏன்னா இவங்க ஜஸ்ட் அது வெறும் இவங்களுக்கு ஒரு வார்த்தை தான், அவங்களுக்கு அது வலி, அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அண்ட் இப்போ நிறைய சேஞ்சஸ் சார். பாடி ஷேமிங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. உங்களோட லேட்டஸ்ட் R&D பற்றி? ஃபர்ஸ்ட் R&D ஃப்ரம் 70% ஆஃப் பாடி ஃபேட் ரேஷியோ, ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் பாடி ஃபேட் ரேஷியோலேருந்து ஒரு 10 to 15% ஆஃப் பாடி ஃபேட் ரேஷியோக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் டார்கெட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ப்ரூஸ்லி சாருடைய பாடி ஃபேட் ரேஷியோ. ஓகே. அது வந்து லைக் இவர் 7 to 10% இருந்திருக்காரு. இது பை வாக்கிங். நார்மலாக இப்போ நான் என் ஆஃபீஸுக்குமே வந்து நடந்தான் போவேன். வெஸ்ட் மாம்பலம் டு வலசரவாக்கம் போர் இல்லாமல் இப்போ டைம் இருந்தால் நடந்து போயிடுறது. கிளைண்ட் மீட் பண்ணணும்னா ரேப்பிடோ எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி இப்போ அந்த ஃபேட் ரேஷியோலே ஒரு 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 சர்டன் டேஸ் வாழ்ந்தாச்சு. பெருசாக எல்லாம் சொல்லுவாங்க லோ ஃபேட்டில் இருந்தால் மூட் ஸ்விங் வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப தெளிவாக ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் அவுட் ஆஃப் தீஸ் R&D சில பேருக்கு நான் வந்து லைஃப் ஸ்டைல் அக்கௌண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுடைய ஃபுட் பேட்டர்னு இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாக்கிங் பிளான் கொடுக்குறது. வெறும் வாக்கிங்கில் எப்படி குறைக்கலாம், இஃப் நீடட் நீங்கள் ஃபிட்னஸ் மாடல் ஆகணும்னா அதுக்குரிய ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸு அந்த மாதிரி பீப்புள் கூட போய் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அவங்களோட கைடன்ஸில் குறைச்சிக்கலாம்.
இல்லை நார்மல் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்க போகிறேன் எனக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அக்கௌண்டிங் பண்ணி அவங்களுக்கான அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபஸ்ட் R&D ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 50+ பீப்புளுக்கு இப்போது உடம்பு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து 3 பேர் மார்பிட் ஒபிசிட்டி ப்ளஸ், தட் இஸ் 165, 175, 185 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களாமும் நம்ம இப்போ நார்மலாக லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு அவங்க மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து அதில் இருக்க மெட்ரிக்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் பை வாக்கிங்கு சைக்கிளிங்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இப்போ ஆஃபீஸுக்கு வந்து ஒரு 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 10 பஸ் ஸ்டாப்பிங் தாண்டி போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2த்துலேயே இறங்கி நடந்து போங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான டெடிகேட்டட் பிளான் கொடுக்கறது. இல்லை அந்த பிளட் மெட்ரிக்ஸில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அதுக்குரிய டாக்டர்ஸ், அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட அவங்கள கைட் பண்ணி அந்த மெடிசனோட சேர்த்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றி தரது. இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு R&D சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால அதை வச்சு கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்டோருக்கு பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் R&D இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னன்னா ப்ரூஸ்லி சார்லேருந்து அர்னால்ட் சார் மாதிரி ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் அவ்வளோ பல்க் இல்லை, பட் இது எப்படி இருக்குது இந்த ஜேர்னின்றதை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். செகண்ட் R&D ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃப்ரம் ஃபேட் டு தின், நவ் தின் டு மஸ்குலர் ஆர் மோஸ்ட் ஃபிட். ஓகே ஓகே பிரதர். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் நீங்கள் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க, அதாவது ஸோ தட் குவிக் ஃபேட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி? ஃபேட் பர்னர் மாதிரி கேட்குறேன். ஃபேட் பர்னர் மாதிரி, கரெக்ட். ஃபேட் பர்னர் யூஸ் பண்ணதே கிடையாது சார். ஓகே. ஃபேட் பர்னர்ஸ் நான் எனக்கு பர்சனலாக தேவைப்பட்டது இல்லை. ஃபார் தட் மேட்டர் பெருசாக சப்ளிமெண்ட் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மல்டி வைட்டமின்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணதே இல்லை. தேவைப்பட்டால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ வந்து ஸ்டேஜ் ஏற போகிறீங்க, இல்லை ஏதோ ஃபிட்னஸ் மாடல் ஆக போகிறீங்க, இல்லை படத்துக்காண்டி உடம்ப மாற்ற போகிறீங்க, இல்லை ஒரு சில பேர் கோல் வச்சுருப்பாங்க, நான் 2 மாதத்தில் எப்படியாவது மாற்றிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் இருக்கீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் உங்களுடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் தெரிஞ்சதுன்னா ப்ராப்பர் கைடன்ஸோட ஃபேட் பர்னர்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு பிடிக்கணும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. நான் ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணது இல்லை சார். ஓகே. இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி எடுத்துக்காத பட்சத்தில் உடம்பு குறைக்கிறது ரிஸ்க் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஓகே. அதான் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துருக்கணும். அதான் சொன்னேன்ல, லோ ஃபேட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காகவே இது பண்ணோன்னு. வீட்டில் அவைலபிலிட்டியான பேசிக்காக நான் R&D பண்ணும்போது என்ன யோசிச்சேன்னா, இப்போது பழைய பிரசனா, அதாவது குண்டா இருக்க முன்னாடி இந்த பிரசனா வந்து அவன்கிட்ட என்ன இருக்குது அவைலபிலிட்டி, வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குது, இதை நம்ம எப்படி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே. அந்த பிரசனா தான் பெஞ்ச் மார்க். அதை வச்சு தான் மற்றவங்களுக்கும் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது சப்ளிமெண்ட்ஸும் சரி ஃபேட் பர்னர்ஸும் சரி ரொம்ப தேவை இல்லை. அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்க பிளட் மெட்ரிக்ஸ், பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த டேட்டாவில் தேவைப்பட்டதுன்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு படத்துக்காக 110 கிலோ குறைச்சிருக்கீங்க, அதே படத்துக்காக 100 கிலோ ஏற்ற முடிஞ்சு மறுபடியும் குறைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது, இயக்குனர் யாரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மாதம் போதும் திரும்பி பழைய பிரச்சனாவை எடுத்துகிட்டு வரதுக்கு. வெளில ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு. திரும்பியும் வந்து ஒரு 3 மாதம் போதும் இந்த பிரச்சனாவை வெளில எடுத்துகிட்டு வரதுக்கு. அந்த அளவுக்கு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முன்ன பின்ன ஆகலாம், பட் கண்டிப்பாக பண்ண முடியும். தேவைப்பட்டால் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். ஏன்னா ஐ லவ் தட் மச் என்னோட இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஆக்டிங்கில் அவ்வளோ பேஷனாக இருக்கீங்க. என்னோட இண்டஸ்ட்ரியை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ 3 மாதத்தில் அப்போ 100 கிலோ குறைக்கிறதுங்கிறது பாசிபிள், இன்னும் ஆர்கானிக் வே. 100 கிலோ குறைக்க முடியாது, பட் அந்த பல்கிங்க்கு வந்து 100 கிலோவில் தான் அந்த பல்கிங் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, குறைக்கிறது சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அப்போ பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு தேவைப்பட்டால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு இருந்தால் பண்ணிக்கலாம். 3 மாதன்றது ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷன்ல, 3-4 மாதன்றது ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷன். இப்போ தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். சூப்பர். இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90 kgs அல்ல அபவ்னு கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி வந்து யோசிக்கிறேன்னா, எனக்கு ஏன் வந்துட்டு ஒரு லேசினஸ் என்ன எது வந்து தடுக்குதுன்னா, நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சது இருக்கு, நான் ஆயில் ஐட்டம் சாப்பிடுவேன், ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவேன். ஆனால் இவனுங்க இதெல்லாம் வந்துட்டு டயட்டுங்கிற பேரில் விட சொல்கிறாங்க. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஜிம்முக்கு போக சொல்லி என்னை ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறியா, நான் ஓகே. ஆனால் டயட்டில் கை வச்சா எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனால் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி பிளான் பண்ணலாம் அவங்களுக்குலாம்? நம்மளுடைய செல்ஃப் எஜுகேஷன் தியரி இருக்குல்ல சார், அந்த லைஃப் ஸ்டைல் அக்கௌண்டிங்லே என்ன சாப்பிட்டா
எவ்வளோ வெயிட் ஏறுது, ம். எவ்வளோ நேரம் நடந்தா எவ்வளோ வெயிட் குறையுது, ம். இதை நம்ம ஸ்டடி பண்ணி உங்ககிட்ட காட்டிட்டோம்னா ஓகே. உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்துடும். நான் இப்போ வந்து ம். எல்லாமே சாப்பிடலாம் சார், எதுவுமே ம், தப்பு ம், கிடையாது. ம். நீங்க வந்து சாக்லேட் கூட சாப்பிடலாம். ஆனா சுகர் பேஷண்டா இருந்ததுன்னா அது சாப்பிட்டா என்ன வரும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணாக்க ஓகே. அந்த அவேர்னஸ் ம், கொடுக்கறது ம், தான் ம், மேட்டர். ம். அண்ட் வந்து நீங்களே ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் சார். இது ம், சாப்பிட்றேன், இவ்வளோ ஏறுது, இவ்வளோ நடந்தா இவ்வளோ குறையுதுன்றது தெரிஞ்சிச்சுனாலே, நீங்க சொல்றீங்களே என்னால விட முடியலன்றீங்களே, இது எல்லாமே மைண்ட் தான் சார். இஃப் யுவர் ஓகே, மைண்ட் கேன் ஓகே. கன்சீவ் இட், யூ வில் அச்சீவ் இட். சூ ஸோ அந்த மைண்டை டியூன் பண்றது தான் நம்மளுடைய வேலையே. ஓகே. இப்போ நீங்க இந்த ப்ராசஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இந்த டேஸ்ட் பட்ஸை கண்ட்ரோல் பண்றது. கரெக்ட். அது எப்படி பண்ணீங்க? இஃப் த மைண்ட் கேன் கன்சீவ் இட், வி வில் அச்சீவ் இட். அதை தாண்டி என்ன பண்ணுவோம்னா, தேன் வந்து நாக்குல தடவினாக்கா டேஸ்ட் பட்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. ஓகே. இன்னொன்று வந்து ஒரு வெறி, இது பண்ணாதான் நம்மள திரும்பி பார்க்க வைக்க முடியும். எனக்கு வேற வழி தெரியல. மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்கோம். எனக்கு வந்து ஐ ஹேவ் டு அச்சீவ் மை ஸ்டார். ஐ ஹேவ் டு பி அ ஸ்டார். ஸ்டார்டம்ன்றது எனக்கு ரொம்ப தேவை. அதை நான் அச்சீவ் பண்ணணும்னா எனக்கு நான் எல்லா வழியிலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம இந்த வழியில முயற்சி பண்ணலாம். ம். அந்த வெறி வரணும் சார். மனசுக்குள்ள அந்த வெறி வந்து அந்த அந்த அதுதான் மேட்ரு. எல்லாமே மைண்டு தான் சார். அதை தாண்டி மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இருக்கு. பட் மெடிக்கல் கண்டிஷன்றது நீங்க ஒரு 10,000 பேர் எடுத்துக்கிறீங்கன்னா, அதுல ஏதோ ஒருத்தருக்கு தான் வந்து அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்னால வந்து ஒரு வெறித்தனமான கிரேவிங்ஸ் இருக்கும். பட் மத்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு தான் சார். நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல நீங்க நிறைய டாக்டர்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. அதில் வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான். அதை டிமோட்டிவேஷன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாலிஷ்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் அப்புறம் மீட் பண்ணீங்களா, சொன்னீங்களா? டாக்டர்ஸு, மெடிக்கல் ப்ரொஃபஷனலிஸ்ட்ஸ் வந்து அப்படி டிமோட்டிவேட்டுன்னு பண்ணதில்லை. பட் இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் மேட்டர்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி தான். நான் ஜென்ரலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற சிஸ்டம் என்னன்னா, யாரோட ஈகோவையும் நம்ம ட்ரிகர் பண்ணக்கூடாது, நம்மளோட ஈகோவை யாரையும் ட்ரிகர் பண்ண விடக்கூடாது. நம்ம வேலை என்ன, அதை அமைதியாக செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான். அந்த மாதிரி இருக்கவங்கள நான் ஐ ஜஸ்ட் எங்கேயாவது பார்த்தேன்னா அக்னாலேஜ் பண்ணிட்டு போயிடுறதோட சரி சார். ஃபுட்டில் வந்துட்டு எது வந்து குவிக் ஃபேட் பர்னர் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, நான் டயட்டாக இருந்துக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா என்னோட ஃபேட் சீக்கிரமாக குறைஞ்சி ஃபிட்னஸ் லெவல் கொண்டு வர முடியும்? சார், ஃபேட் வந்து வெறும் ஃபுட்டில் மட்டும் பண்ண முடியாது சார். ஓகே. ஃபேட் வந்து ஆவியாகவும் நீராவியாகியும் தான் வெளில போகும். அப்படின்னும் போது நீங்கள் ஃபேட் பர்ன் நடக்கணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே. வெறும் ஃபுட்டு மூலயமா நீங்கள் கரையிறது வந்து திரும்பியும் ரொம்ப அபாயகரமாக ஏறும். அண்ட் வந்து நிறைய ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பேசிக்காக மீல் பிளான் தான் சார், பிளேட் பிளான் தான். வந்து கார்ப்ஸ் கொஞ்சமாக, புரதச்சத்து கொஞ்சமாக, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக, ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் சார். இப்போ எனக்கு இன்னும் ஒரு 6 மாசத்துல கல்யாணம். நான் வந்துட்டு ஒரு 120+ கிலோஸில் இருக்கேன். இந்த 6 மாசமும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் ஒப்படைச்சிடுறேன், என்னை எப்படியாச்சும் வந்து ஃபிட்னஸாக கொண்டு போய் விடுங்க அப்படின்னா எவ்வளோ கிலோஸ் குறைச்சி கொண்டு வர முடியும்? அந்த பர்சனை அவர் வந்து உங்க சரண்டர் பண்ணிடுறாரு உங்ககிட்ட. அந்த பர்சனை நீங்கள் எவ்வளோ கிலோஸ் குறைச்சி வந்துட்டு கொண்டு வர முடியும்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு அதில் எதுவும் லைக் பிடிஹெச்சில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை தைராய்டு நார்மல் தைராய்டு கன்சர்ன் எதுவும் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு இஃப் நீடட் அதுக்குரிய டாக்டர் கூட கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு எதுவும் சப்ளிமெண்ட்ஸ் மெடிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்பட்டனா அதை எடுத்துக்கிட்டு சாலிடாக அவர் ஒரு விஷுவல் சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வரலாம் சார். பார்க்கும்போது அது லுக்காக தெரிகிற மாதிரி பண்ணி விடலாம். ஓகே. அதான் என்ன கிலோஸ், எவ்வளோ கிலோஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம கையில் இல்லை. ஓகே. தேவைப்பட்டால் 40 கிலோ 50 கிலோ வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வரலாம். ஓகே. அண்ட் வந்து இல்லை 70லேயே அவர் இ லுக்ஸ் குட் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 70லேயே கூட ஸ்டாப் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் சார், அன்டில் அண்ட் அன்லெஸ் அவருடைய மெடிக்கல் கண்டிஷன்ஸும் அவருடைய மைண்ட் செட் ஆஃப் கோஆப்ரேஷன்ஸையும் பொறுத்து. இப்போ நான் நிறையா உங்கள் வீடியோவில் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டெப் வச்சுருவாங்க, அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும். நம்மள ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபேக்டரை தான் வைக்கணும். வச்சா தான் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கோம், இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்போம், அப்படியே அவரை ரொம்ப அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். அவருடைய ஏதாவது 1-2 குணாதிசயங்கள் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கலன்னு போச்சுன்னா அது அப்படியே ஷேடோ டவுன் ஆகிடும். அதனால தான் எப்போவுமே நம்மளுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து
10 வருஷத்துக்கு முன்னாடி இளைச்சா போடணும்னு எடுத்து வச்சது. ஸோ இந்த மாதிரி நம்மளே சின்ன சின்ன ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஃபேக்டரை வச்சுக்கிட்டு நம்மளை ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே. இப்போது சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி வந்துட்டு என் குழந்தைக்கு அழகான வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி தர முடியல, நான் எதுக்கு செருப்பு போடணும்னு அப்பா சொல்லி இப்போ போட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சிக்ஸ் பேக்கில் ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு அது அட்வைசபிளா? சிக்ஸ் பேக் வைக்கிறதுங்கிறது அட்வைசபிளா?